அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடல் பூனுடல். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 18 உதவியாளர் ரொட்டேரியன் வி புருஷோத்தமன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், காலைச்சத்திரம் சட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து மிக சிறப்பாக நடத்த உள்ள நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ஏ சந்திரசேகர் அவர்களையும், நமக்கு ஆசிரியர்களையும் எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவிக்க இருக்கின்ற திருமதி உஷாராணி கிருபாகரன் அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திருத்தி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்கள். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளை, இன்பத்தின் ஊற்றை, அன்பின் வடிவே, அருளின் ஒளியை எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் மரமும் கழித்திட நின்றல் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வறுமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பற்றி இனிதே வாழ இறையே அருள் புரிவாய். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க உஷாரணி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பிரபஞ்ச வழிபாடு சிவ வாக்கியம். விண்ணும் நீ மண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. விண்ணும் நீ மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வளத்துடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள். முதலாவதாக சூரிய வணக்கம். நின்ற நிலை. முதல் நிலை, இரு கைகளையும் கோர்த்து வைத்துக் கொள்கிறோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி வணக்க முத்திரை. மூச்சை வெளிவிட்டவாறு நெஞ்சுக பகுதிக்கு எடுத்து வரோம் கைகளை. இரண்டாம் நிலை, முடிந்த வரைக்கும் பின்னோக்கி வளைகிறோம். மூன்றாவது நிலை, முன்னோக்கி வளையணும்.
இரு கைகளையும் கால்களுக்கு பின்னால் வைத்துக்குவோம். 4வது நிலை, வலது கால பின்னோக்கி எடுத்துட்டு வரோம். தலை முன்னோக்கி இருக்கட்டும். 5வது நிலை, இரு கால்களையும் பின்னாடி எடுத்துட்டு போறோம். 6வது நிலை, அஷ்டாங்க நமஸ்காரம். 7 புஜங்காசனம். 8 மீண்டும் இரு கால்களையும் பின்னோக்கி பாதம் தரையில் பதிந்தவாறு இருக்கட்டும். தலை உள்நோக்கி இருக்கட்டும். 9 வலது கால மறுபடியும் இரு கைகளுக்கு இடையில எடுத்து போறோம். 10 பாத ஹஸ்தாசனம். 11 பிரயாசனம். 12 பிரணாமாசனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள். கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. ஆசனங்கள் செய்வதற்கு ஏற்றவாறு உடல் நன்கு வளையும் தன்மையை பெறுகிறது. அடுத்ததாக நாம் செய்ய போற பயிற்சி சூப்பர் பிரெயின் யோகா தோப்பு கரணம். 21 முறை தோப்பு கரணம் கொடுக்கிறோம். நேராக நின்றுக்கிறோம். நம்முடைய இரு கால்களும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். வலது கையால இடது காதையும் இடது கையால வலது காதை முதல்ல பிடிச்சுக்கும். அடுத்ததாக வலது கையால இடது காது. வலது கை மேல் நோக்கி மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். மூச்சை நல்லா உள்ளிழுத்தவாறு கீழே மூச்சை வெளிவிட்டவாறு கீழே உட்காடுறோம். 21 முறை செய்ய போறோம். மெதுவா செய்ய போறோம். 1 நல்லா உள்ள இழுத்துட்டு மூச்சை வெளியிட்டவாறு நல்லா அமர்ந்து எழுந்திருக்கணும். மறுபடியும் மூச்சை உள்ள இழுத்தவாறு மேலே எழும்புறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ஒரு ஆழ்ந்த சுவாசம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இரு கைகளையும் மடக்கி தலைப்பகுதியில தலையை சுற்றி கொட்டு போட போறோம். 3 முறை. மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த சுவாசம். தோப்பு கரணத்தினுடைய பயன்கள் அனைவருக்கும் தெரியும். மூளை நல்லா சுறுசுறுப்பு அடையும், நினைவாற்றல் அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாது 21 முறை தோப்பு கரணம் செய்து நம்ம தலையை சுற்றி இப்படி கொட்டு போடுறது மூலமா நம்மளுடைய
சக்கரங்கள் அலைன் ஆகுது, ஒரு சீராக இயக்கப்படுகிறது. நம்மளுடைய பஞ்ச கோஷங்களும் அலைனாகி நன்றாக சக்கரங்களும் இயங்கி பஞ்ச கோஷங்களையும் சீர்படுத்துகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். அப்படியே அமர்ந்துக்கிறோம். இரு கைகளால முட்டியை பிடிச்சுக்கிறோம். மேல் நோக்கி பார்க்குறோம். 1 2 3 4 5. அப்படியே தலைக்கீழ் நோக்கி பார்க்குறோம். 1 2 3 4 5. வலதுபுறமாக 1 2 3 4 5. இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக நாம் செய்ய போற ஆசனம் பவன முக்தாசனம். நேரா படுத்துக்கிறோம். இரு கால்களையும் மடித்து வைத்துக் கொள்கிறோம். இரு கைகளால முட்டையை நல்லா பிடிச்சுக்கிறோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம். நல்லா மூச்சை உள் இழுத்து மூச்சை வெளிவிட்டவாறு மூக்கு நுனி முட்டையை தொடுமாறு பார்த்துக் கொள்ளவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அப்படியே ஊஞ்சலாசனம் செஞ்சிடும். மீண்டும் இரு கால்களையும் மடித்து வைத்து இரு கைகளால் கோர்த்து வச்சுக்கிறோம். முன்னும் பின்னுமாக ஊஞ்சல் போல சென்று வரப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இரு கைகளையும் தலைக்கு பின்னாடி வச்சு ஒரு ஆழ்ந்த சுவாசம். இடதுபுறமா திரும்பி வலது கையை ஊன்றி நேராக அமர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் அமர்ந்து கொள்கிறோம். திருமூலர் பஸ்திரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இரு கைகளையும் உள்ளங்கை மடக்கி வச்சுக்கிறோம். மூச்சை வேகமா உள்ளிழுக்கும் போது கைகளை மேல் நோக்கி விரிக்கிறோம். மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை கீழே இருக்கிறோம். 1 உள்ளிழுக்கும் போது மேல, வெளிவிடும் போது கீழே. பண்ணிக்கோ. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் செய்வோம். பவன முக்தாசனம், ஊஞ்சலாசனம் அதனுடைய பயன்கள் என்ன? வயிற்று பகுதி நன்கு இருக்கப்பட்டு பெருங்குடல் கழிவுகள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுகிறது. வயிற்று பகுதியில் உள்ள கெட்ட காற்று வெளியேற்றப்படுகிறது. முதுகுத்தண்டு நன்கு வளையும் தன்மை பெறுகிறது. அடுத்ததாக நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம். மூச்சு பயிற்சி செய்யும் போது உடனடியாக
புத்துணர்வு உடல் வந்து புத்துணர்வு அடைகிறது. ஒரு சோர்வு நீக்கி உடலை வந்து உடல் இறுக்கத்திலிருந்து மனதை வந்து நல்ல நிலையில கொண்டு வருது. அடுத்ததாக நுரையீரலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அடுத்ததான் நம்ம செய்ய போறது முத்திரை, முகுள முத்திரை. இரு கைகளையும் விரல்கள், அதாவது கட்டை விரல் நுனியில மற்ற 4 விரல் நுனி வந்து இணைஞ்சிருக்கணும். கண்களை முடிக்கிறோம். முதுகு தண்டு, தலை நேராக இருக்கட்டும். சுவாசத்தை கவனிக்கிறோம். லைவ்ல காட்டுறாங்க. மெதுவாக இரு கைகளையும் உரசி கண்கள் ஒற்றிக் கொள்கிறோம். முகுள முத்திரை அல்லது சமான முத்திரை, இதனுடைய பயன்கள் என்னன்னா, முகுள முத்திரை செய்யுது, அதாவது பஞ்சபூதங்கள் 5 விரல் நுனிகளிலும் நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள் சமநிலைப்படுத்தப்படுகிறது. மன கவலை, மன இறுக்கங்கள் நீங்கி உடல் புத்துணர்வு அடைகிறது. வாத பித்த கபம் சீராக்கப்படுகிறது. அடுத்ததாக கவன அமைதி தியானம். இடது கை உள்ளங்கை மேல, வலது கை உள்ளங்கை வச்சுக்கிறோம். வயிற்று பகுதி கீழே வச்சுக்கிறோம் கைகளை.
கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. தலை முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்கிறோம். நாக்கின் நுனி மேல் அன்னத்தை தொட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். கேசரி முத்திரை. நம்மை சுற்றியுள்ள ஓசைகளை கவனிக்க போறோம். நமக்கு அருகாமையில் இருந்து நம்ம தொலைவில் உள்ள சிறிய சிறிய ஓசைகளை கூட நம்ம உற்று கவனிக்க போறோம். இது விழிப்புணர்வு தியானம். ஓய்வு. இரு கைகளையும் லேசாக உரசி கண்களில் வச்சுக்கொள்கிறோம். முகம் கை கால்களை தடவி கொள்கிறோம். கவன அமைதி தியானம் செய்வதால் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து மனம் விடுதலை பெறுகிறது. விழிப்பு நிலையில் நம்ம எப்போதும் இருக்க செய்கிறது. நிகழ்காலத்தில் பயணிக்க செய்கிறது. இந்த தியானத்தை தொடர்ந்து நம்ம செய்யும் போது எந்த சூழ்நிலையிலும் நம்ம விழிப்புணர்வு இருக்க இந்த தியானம் பெரிதும் உதவுகிறது. அடுத்ததாக ஓய்வு. நேராக படுத்துக் கொள்கிறோம். உடலை தளர்த்துதல் பயிற்சி. இடது புறமா திரும்பி வலது கை ஊன்றி நேராக படுத்துக்கிறோம். உடலை தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம். உடல் எந்த இடத்திலும் இறுக்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறோம். பாதம் முதல் தலை உச்சி வரை கவனிக்க போறோம். முதலில் கால்களை தளர்த்தி கொள்கிறோம். கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்வதாக கற்பனை செய்து கொள்கிறோம். முழங்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடை பகுதிகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடை பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறோம். இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்
நன்றாக பரவி கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதி தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்று பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்கிறது. வயிற்று பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்பு பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து செல்கிறது. மார்பு பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரு தோள்பட்டைகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். இரு தோள்பட்டைகளும் இரு கைகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். இரு கைகளும் தோள்பட்டைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக சென்று வருகிறது. கழுத்து பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்கிறது. கழுத்து பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து செல்கிறது. தலைப்பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டைகளும் இரு கைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடை பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. முழங்கால்கள் இரண்டும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதங்கள் இரண்டும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. சுவாசத்தை கவனித்தவாறு இருக்கவும். வாழ்க வளமுடன். கை கால்கள்ல லேசாக அசைவு கொடுத்தவாறு மெதுவாக இடதுபுறமாக திரும்பி வலது கையை ஊற்றி நேராக அமர்ந்து கொள்கிறோம். இரு கைகளையும் நன்றாக உரசி கண்களில் ஒற்றி கொள்கிறோம். உடலை தளர்த்தும் பயிற்சி செய்யறதுனால நமக்கு மன அமைதி, மன இறுக்கம் நீங்கி மனதிற்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுகிறது. உடற்பயிற்சி செஞ்ச அந்த களைப்பு, உடல் ஏதாவது வலி ஏற்பட்டிருந்தா அந்த வலி வந்து முற்றிலுமா நீங்கி நம்ம உடலை வந்து தளர்த்துகிறது. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நன்றி நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக காலை வேளையில் சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றிங்கய்யா. 3 நாட்கள் சிவசைலத்தில் வந்து ஒரு நல்ல இயற்கை சூழலை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் காரைக்கால் சன்சிட்டிக்கும் நம்ம காலைச்சக்கரம் குழுவினர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க 4 லிட்டர் இருக்கிறாங்க, 5 லிட்டர் இருக்கிறாங்க, 6 லிட்டர் இருக்கிறாங்க. ஏங்க அப்படி எல்லாரும் கணக்கே கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடி நல்லா இருப்பேன்னு. நல்லாவே இருக்க மாட்டீங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேலு தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்ற மாதிரி குடிங்களேன். எப்ப தாகம் எடுக்குதோ ஆசை தீர குடிங்க. மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. இவருங்க, நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருங்க, வேலை செஞ்சுட்டே இருங்க. திடீர்னு தாகம் எடுக்கும், தண்ணி குடிங்க. எவ்வளவு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கு வேற வேற மாதிரி. கூலி வேலை செய்யறவருக்கு தாகம் எடுத்தா 2 சொம்பு, ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து தாகம் எடுத்தா 1 டம்ளர் மாறுதா இல்லையா? இப்போ நான் சிம்பிளா சொல்லுங்களேன். எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி குடிங்க. ஆசை தீர குடிங்க. மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, 5 டம்ளர் குடிக்கிறீங்க. இப்போ 5 டம்ளர் ஓகேவா? இன்னைக்கு ஓகே தானே? சென்னை வந்துட்டீங்க, ஒரு 15 முறை தாகம் எடுக்குது. நீங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு லிட்டர் குடிக்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளவு? 15 லிட்டரு. மாறி போச்சா இல்லையா? எனவே தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. பல பேர் அப்படிதாங்க, யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நல்லது இல்ல. சில பேர் குடிக்காமயே இருப்பாங்க, அதுவும் நல்லது இல்ல. புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற தத்துவத்தை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அளவோடு இருந்தால் ஆரோக்கியம், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இது சின்ன கலர் முடிஞ்சிட்டா? முடிஞ்சு 1 நிமிஷம் 25 நிமிஷம் தான். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகளை சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்ச அனைவருக்கும். தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக சிவசைலத்தில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டுள்ளோம். நிகழ்ச்சியின் சிறப்புகளை பற்றி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்கள் சிறப்புரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா அதை நம்ம வந்து பகிர்ந்துகிட்டு தான் ஆகணும். ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழல். ஏன் இதை ஒரு ஒரு டவுன்லயோ இல்ல ஒரு சுற்றுலா தலமான்ற இடங்கள்ல அமைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் மனசு ஒரு இடத்துல இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம டவுன்லயோ அது போன்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மனசு அமைதியா இருக்க ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ற ஒரு இடத்துலதான் நம்ம இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த முடியும்னு. அது ஒரு இன்னொன்னு, அந்த அந்த சூழல் வந்து ஒரு நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த நிறைய மெடிக்கல் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றதுனால என்னவோ தெரியல, அந்த ஃபீல்ட்லாம் அங்க கிடைச்சது. மெடிக்கல் வேல்யூ கிடைச்சது. ரொம்ப அற்புதமான இடம். அந்த இடத்த ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதுக்கு நம்ம திட்டத்தலைவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு, அந்த இடத்த நமக்காக வழங்கினதுக்கு அந்த ஆசிரமத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த 3 நாள்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உங்ககிட்ட நம்மளே கேட்டுக்கிட்டோம்னா 3 நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதே ஃபாலோ பண்ண போறோம். ஆனா ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப காலச்சக்கரம் ஃபாலோ பண்றவங்களும் சரி,
நீங்கள் இயற்கை வாழ்வியல் இருக்கீங்க ஆல்ரெடி. எல்லாருமே ஒரு 25-30% பேர் ஆல்மோஸ்ட் அந்த லைஃப் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் தான் நான் சொல்றேன். அதாவது அடுத்த ஒரு 70% பீப்புளுக்காக தான். நம்ம அடுத்து இதை அப்படியே கண்டினியூ பண்ண போறோமா, இல்ல அடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு 3 டேஸ் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. 3 நாட்களோட அவங்க உணவு முறைகள், அவங்க அந்த ஆக்சுவலி அப்புறையே அவர் சொல்ற முக்கியமான ஒரு இது வந்து அவரு உணவு மட்டும்தான் சொல்றாங்க. உடம்புக்கு தேவையான உணவு அவர் 2 வேளை போதும்ன்றாரு. 3 வேளை சாப்பிட்டா ஒரு போகி அப்படின்றாரு. தேவையில்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்ன்றாரு. காற்றுல காற்றுல உள்ள நுண் உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. வெறும் காற்றை சுவாசிச்சு உயிர் வாழ முடியுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத ஒண்ணுதானே. எல்லாரும் நம்மளுடைய ஆசான்கள் அனைவரும் சொன்ன அற்புதமான விஷயம் அங்க என்ன அப்படின்னா, நமக்கு தேவை நம்மளுடைய ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட். என்னதான் நம்ம சம்பாதிக்கிறோம், நிறைய இடத்துக்கு போறோம் வரோம் அப்படின்னாலும் அல்டிமேட்டா நமக்கு தேவைப்படுறது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய சுவை நாக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நம்ம அந்த இதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமா ஆசான்கள் வந்து நமக்கு அகிலா மேடத்துல இருந்து, நம்ம காந்தி ஐயா, நிறைய ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிக்கிட்டே வரணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டாபிக் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனா நிறைய டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு நிறைய இன்புட்டை நம்ம கொடுத்தாங்க. மக்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சான்ஸே கிடையாது. நல்ல இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்டோட அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொரும் அவ்வளவு நேரம் 2 hours 3 hours 1 hour கண்டினியூஸா உட்காந்து அதை கேட்டு அதை கிரகிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மக்கள் கேதர் ஆகும் போது நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நோக்கிதான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த ரோட்டரி கிளப், இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இந்த காலைச்சக்கரம் 2 இனிஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு 0.1% அட்லீஸ்ட் நம்ம நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம ரோட்டரி மக்களுக்கும் காலைச்சக்கரம் குழுவிற்கும் நம்ம ஆசான்களின் சார்பிலும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் வந்து இன்னும் வருஷத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி நம்ம நடத்தணும்னு நம்ம திட்டத்தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆனா லாஸ்ட் டைம் 2 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தான் 2, வானகத்துல 1, இப்போ சிவசைலத்துல 1. இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நமக்கு நடக்கணும். இது மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அடிக்கடி கிடைக்கணும்னு அதை நம்ம பயன்படுத்தி மேன்மேலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படி கேட்டுட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை ரோட்டரி கிளப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி. சிறப்பான ஒரு ஏற்பாட்டில் நம்ம இந்த கிளப் வந்து காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பித்து கொடுத்தோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வமோடு கலந்துக்கிட்டு வாழ்க்கை முறையில் இன்னைக்கு எல்லாருமே சிறப்பா ஏற்படுத்துறதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தங்களுடைய அன்பான இந்த வாழ்த்துறைக்கு நன்றி. தலைவருக்கு நன்றி. மற்றும் நம்மளோட இந்த குழுவுல உள்ள அனைவருடைய அந்த சிவசைலத்தோட நேரடி வகுப்போட கேள்வி பதில் ஃபீட்பேக் வந்து நம்ம இன்னும் ஒரு நாளை மறுநாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன்ல வச்சுக்கலாம். எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் டிராவல்ல தான் போயிட்டு இருப்பாங்க. நானே இந்த டைம் தான் வந்து சேர்ந்தேன். அது மாதிரி இன்னும் டிராவல்ல போயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஜெகநாதன் ஐயா கூட டிராவல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எடுக்க முடியல. அதனால வந்து எனவே நாளை மறுநாள் வந்து எல்லாரோட ஃபீட்பேக்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சி வந்து நம்ம எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இப்போ ஜூம்ல வந்து நிறைய புது நம்ம நண்பர்கள் வந்து நம்ம அங்க சொன்ன மாதிரி வந்திருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கீங்க. எல்லாம் மொபைல் நம்பரோட நேமா தான் இருக்கு.
அதை வந்து அடுத்தடுத்த டைம் வரக்குள்ள நீங்க ஜூம்ல என்ட்ரி ஆகக்குள்ளே உங்களோட நேம் கேட்கும். அதுல வந்து உங்க நேமை என்ட்ரி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா யார் யார் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான். கூட பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து இதுல பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க நம்பர்லயே வந்ததுனால அவங்க வர்றாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நேம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாரும் பயணிக்கிற ஆட்கள் எல்லாரோட பேரும் தெரியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் சிவசைலம் 3 நாட்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு. உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் பெரும் முயற்சி எடுத்து இந்த செய்யக்கூடிய நிறைவை நீங்க வந்து வெற்றி நிகழ்வா எங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் உண்மையிலுமே. ஏன்னா வந்து எவ்வளவுதான் விஷயங்கள் அதான் சொல்லுவாங்க. ஆஹ் எவ்வளவுதான் விஷயங்கள் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா சொன்னாலே வந்து கூட்டம் சேரும். ஆனா வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்கர் ஐயாவோட அடிக்கடி சொல்லுவாங்க அத்தனை நபர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குறைந்தது ஒரு 120 நபர்கள் குறையாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பிச்சீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னொன்னு வந்து சிவசைலம்ங்கிறது நம்ம வந்து ஆஹ் எல்லாருமே கனவு கண்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். சிவசேலத்தை பார்க்கணும், சிவசேலத்துல நம்ம காலடி அந்த மண்ணுல படணும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே ஏற்படுத்துற கிடைச்ச ஒரு நிகழ்வு. அகிலா மேடம் கூட சொன்னாங்க. பழையாவோட புத்தகத்துலதான் நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்தேன். அவங்களையும் நேர்ல பார்த்ததில்ல, சிவசேலத்தை மண்ணையும் நான் மிதிச்சது இல்ல. என்னோட தாய் வீடே அதுதான் அப்படிங்கறத வந்து மாரணிஜியும் சொன்னாங்க, அகிலாமாவும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அதை உயர்த்தி காட்டிய ஒரு புண்ணிய பூமியில வந்து நம்ம 3 நாட்கள் தங்கி அனைவரும் சிறப்போட நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே செய்து கலந்துகிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். இதுல வந்து என்னன்னா எல்லாருக்கும் இந்த பாராட்டை நம்ம கொடுக்கறதுக்கு உண்மையா கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சொன்ன உடனே உங்களுடைய அனைத்து நண்பர்களும் தங்களுடைய நிகழ் நிகழ்வா அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த புக் செய்துட்டு மற்றவர்களுக்கும் ஒரு உறுதுணையா இருந்து மற்றவர்களையும் அரவணைச்சு, அதாவது சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் ஒரு அரவணைச்சு ஒரே வண்டியில வந்திருக்கிறாங்க. ட்ரெயின்ல வந்திருக்கிறாங்க. திரும்பி அது மாதிரி போறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அகிலா மேடம் கிட்டத்தட்ட அவங்க குழுவுல இருந்து கிட்டத்தட்ட 15 பேரை அவங்களே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி அது இல்லாம நண்பர்கள் நிறைய பேர் அந்த குழுவுல இருந்து ஒற்றுமை பலங்கிற குழுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு வந்து நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம். அது உங்களால் மட்டும்தான் சாத்தியமாகும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த நல்ல எண்ணங்கள் உங்களிடம் உள்ளது. எனவே இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து இந்த அளவுக்கு பெரும் வெற்றியை நாம கொடுத்து விட்டுருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பெரும் முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் நமக்கு அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு அந்த சிவசைலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசான்களும் நமக்கு வந்து ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப ஒரு அறிவு கூர்ந்த சிந்தனைகளோட நமக்கு பல விஷயங்களை நமக்கு கொடுத்தாங்க. என்ன நேரங்கள் தான் பத்தல நமக்கு. ஏன்னா அடுத்தடுத்த செஷன்ல எதையுமே ஒரு கேப் இல்லாம நம்ம அந்த 2 நாள் வந்து செஷனை செய்து முடிச்சிருக்கோம். அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து வெளியிலயே நம்ம அந்த ஒரு அவுட்டோருக்கும் போயிட்டு வந்தோம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கல. இப்ப நினைச்சு பார்த்தோம்னா இது நடந்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்ப. ஏன்னா 3 நாட்கள் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்துட்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு நிகழ்ச்சியில கலந்துருக்கோம். இது வந்து பெரிய ஒரு கனவா தான் எல்லாருக்கும் தோணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம செய்து அனைவரும் ஒரு சிறப்பா வந்திருக்கிறோம். இன்னொன்னு வந்து அந்த சிவசைலத்துல வந்து நல்வாழ்வு ஐயா வந்து நமக்கு அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 3 நாட்களும் அவங்களும் வந்து ஏதோ நம்ம திடீர்னு போனாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்க குடும்பம் மாதிரி அவங்க ஆட்கள் மாதிரி வச்சிருந்து நம்மள சிறப்பா வழி நடத்தி அனைவருக்கும் நல்ல வித உணவுகளை கொடுத்து நமக்கு வந்து வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பூமியை வந்து நமக்கு வந்து நம்ம போயிருக்கோம்னாக்கா நமக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து நம்ம 3 நாட்கள் நம்ம தங்க வச்சு நம்ம இந்த அளவுக்கு சிறப்பிச்சிருக்காங்கன்னா முதல்ல உங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அது மாதிரி எல்லா ஆசான்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காலச்சக்கரம் நிகழ்வு சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு பெரும் ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. அதாவது கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிறத வந்து எடுத்து கூறி அவங்க வந்து சொல்லிட்டு அதே மாதிரி நேரடியாகவும் வந்து
சிவகாசி மாறன்ஜி எந்நேரமா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வந்தாங்கன்னு வச்சுக்கல. ஏன்னா அவ்வளவு வேலை பளுல இருந்தாங்க. போயிட்டு நைட்டே உங்களுக்கு ட்ரெயின் இருக்கு. அப்படி இருந்தும் நான் சிவசேனாத்துல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நான் நேரடியா கலந்துப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நமக்கு வந்தாங்க. அவங்களுக்கும் நேரத்துல பாராட்டு, எல்லாருக்குமே இந்த பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி கண்ணப்பன், பூங்குடி அம்மா, ஜெகநாதன், பாரதி தேவி அம்மா, நல்ல சிவமையா எல்லாருமே வந்து நமக்கு வந்து அந்த முயற்சி எடுத்து தன்னுடைய ஒரு குடும்பம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நாட்கள், ஏன்னா அவங்களாம் அந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிவசேலம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறவங்க. அது மாதிரி நம்ம போனோம்னு நம்ம எல்லாரையும் அங்கேயே ஒருங்கிணைச்சு நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்புன்னு எந்தவித ஒரு தொய்வும் இல்லாமல் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. எனவே அனைவருக்கும் இந்த நேரத்திலே வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனவே இன்று வந்து நம்ம குறைவான நபர்கள் வருவாங்கிறதுனால இன்னைக்கு செஷன் எதையும் வைக்கல நம்ம. ஏன்னா நபர்கள் எல்லாம் டிராவல்ல இருப்பீங்க. ஏன்னா தூரங்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு டிராவல்ல இருந்துட்டு இருப்பீங்க. அதனால நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்றது எல்லாருக்கும் போய் சேராதுங்கிற காரணத்தினால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் செஷன் வைக்கல. எனவே நாளையில இருந்து நம்ம ரெகுலர் செஷன் 6 to 6 வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வுல புதுசா இணைஞ்சிருக்கீங்க. நம்ம இப்ப அங்க சிவசேலத்துல சொன்ன மாதிரி புதன்பர்கள் நிறைய பேர் இப்ப இணைஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து மொபைல் நம்பர்ல வந்திருக்கீங்க. எல்லாருமே வந்து தங்களுடைய பேர்ல இணையுங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோலையும் வாங்க அப்படிங்கறது அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அதாவது சிவசைலத்தோட அனுபவங்களை வந்து பகிர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒரு 2 நாட்களில். ஏன்னா எல்லாருமே போய் ரெஸ்ட் இன்னைக்கு போறாங்கன்னா ஒரு டிராவல்ல இருப்பாங்க. நாளைக்கு ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கலாம். நாளான்னைக்கு கூட அந்த விஷயங்களை நம்ம வச்சுக்கலாம். அப்படிங்கிற அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாருக்கும் அந்த நிகழ்வின் ஃபீட்பேக் வந்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு இந்த அருமையான இந்த காலை பொழுதில் 3 நாட்கள் சிவசைலத்தில் எல்லாருடைய அன்பினாலும் ஆதரவினாலும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பித்து கொடுத்த காலைச்சக்கரம் நண்பர்களுக்கு எங்களது அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். உலகில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.